வழியும் சத்தியமும் ஜீவனுமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே தெய்வத்தை தொழுது கொள்ள வந்திருக்கின்றதான உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் அறிவுப்படாது என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நம்பி வந்தவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாளிலேயும் ஒரு பொழுதும் குறைவு இல்லாதபடிக்கு தெய்வம் நடத்துகின்றவராக இருக்கின்றார். எனவேதான் அவரை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். இப்போ கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து அவரிலே அன்பு கூர்ந்து அவர் நல்லவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு நடக்கின்றதாக இருக்கிறது. அதைதான் அவர் சொல்றார், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த உலக பொருட்கள் மீதோ அல்லது உலகத்தை சார்ந்த மற்ற காரியங்கள் மீதோ நம்பிக்கையை வைக்காதபடிக்கு, அதில் நாம் ஐக்கியம் பாராட்டாதபடிக்கு உறவுகளை வைத்துக் கொள்ளலாம். நல்ல நண்பர்களாக நாம் எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் தெய்வத்தின் மீது வைக்கக்கூடியதான நம்பிக்கையை மற்ற காரியங்கள் மீது நாம் வைப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியாது. எனவே கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எனவே தான் இந்த நாளில் அவர் சொல்லுகின்றார், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. எல்லாருமாக பிரிதமிட எழுந்து நிற்கணும். கரங்களை உயர்த்தி தெய்வத்திற்கு ஒரு சில நிமிடங்கள் நன்றி அறிதலான இருதயத்தை அவருக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவரே உம்மை நம்பி நான் வந்திருக்கின்றேன், உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன், சொல்லணும், நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நீர் நல்லவர் என்பதை இப்பொழுது நான் ருசித்து பார்க்க வேண்டும். உங்க மீது என்னுடைய நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் ஒரு பொழுதும் இந்த உலகத்தில் குறைவாக போய்விடுவதில்லை. ஏனென்றால் உண்மை நான் நம்பியிருக்கின்றபடினாலே நான் பாக்கியசாலி என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எனவே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கரங்களை உயர்த்திருக்கிறோமே. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக உங்களுடைய பிரசன்னம் என்னை நடத்த வேண்டும். நீர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு பகுதியிலையும் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில நிமிடங்கள் துதிப்போமா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கு கூரையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கு கூரையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோக்கு கூரையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோக்கு கூரையில்லையே. ஆண்டவரை
வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய சகோதரன் அனந்தகுமார் அவர்கள் வந்து சங்கீத பகுதியை நமக்கு வாசித்து கொடுத்த பிறகு தொடர்ச்சியாக தியான பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திறனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பார். வாரி இறைத்தார், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்குடைய ஆசை அழியும். ஆமென். யாவரும் உட்காருவோம். தேவ நாமத்துக்கு எல்லா துதிக்கான மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய நாமங்களை நமக்குள் கொள்ளத்தக்கதாக, வித்தியாசப்படுத்தத்தக்கதாக நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திலே 27வது பாடலை நாம் கரங்களை தட்டி போவோம். இதை தொடர்ந்து ஆராதனைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும்
கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆமென். ஒருவேளை உலக பிரகாரமாக நாம் பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே தோற்று போனவர்களாக ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும், நாம் தோற்று போனவர்களாக அதிலே நாம் தெரிகின்றவர்களாக இருந்தாலும், அதிலே நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை வெற்றி அடைய செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரியதான ரீதியில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் தெய்வமாக இருக்கிறார். வேற யாரும் தெய்வம் என்று சொல்லுவதற்கு தகுதி கிடையாது, தெய்வம் அல்ல. எனவே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை உடையவராக, மகிமை நிறைந்தவராக, மாட்சிமை நிறைந்தவராக, அந்த அற்புதத்தின் ஊடாக நம்மை நடத்துகின்ற தெய்வமாக அவர் இருப்பதினால கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அதனால கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் தொடர்ந்து அந்த கிருபையை குறித்து எழுதி கொண்டே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலேயும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நல்லவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றபடியினாலே நாம் அவரோடு கூட இணைந்து நாமும் நல்லவர்களாக மாறுவதற்கு என்ன பண்ணணும்? நாம இதே உட்கார்ந்து இருக்கணும், பிரயாசப்படணும். ஆமென். நீங்க இப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்காக. அதனால எப்பொழுதும் ஒரு வில்லேஜ் இருக்கலாம், நல்ல சுறுசுறுப்பா ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நல்ல செயல்படக்கூடியவர்களாய், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு அதிலிருந்து வெளியே வந்துட்டு தெய்வத்திற்கு அந்த சாயம் உடையவர்களாக நீங்கள் காணப்படுவதற்கு உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே வரணும். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது வெற்றி வாழ்க்கை இல்லை, தடுமாறிக்கொண்டே இருக்கும். எனவே ஜாக்கிரதையாக இந்த நாட்களிலே மிக விரைவாக காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வேத வசனங்கள், தீர்க்க தரிசனங்களை நீங்கள் வேதத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் கடகடன்னு நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் அப்படின்னு நாம் சொல்றோம், எவ்வளவு நாள்லன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கொஞ்ச காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கொஞ்ச காலத்திற்குள்ளாக ஆண்டவருடைய வருகையை குறித்து கொஞ்ச காலம் அப்படின்னு நாம் சொல்லுவதை காட்டிலும் இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றதான காலம் கொஞ்ச காலமாக இருக்கின்றபடினாலே அதிலே நம்ம என்ன பண்ணி கொண்டு வரோம்? தேவனோடு கூட இணைத்துக் கொள்ளணும். ஆமென். அதுதான் நமக்கு சால சிறந்ததாக இருக்கிறது. அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு உலகத்துல நாம் போய் சேருகின்றதான நேரம் ரொம்ப குறைவாக அல்லது சொல்லுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. அதனால நம்ம நம்முடைய வாழ்க்கையை கவனமாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அந்த வாழ்க்கை நல்ல விதமாக அமைவதற்கு எப்பொழுதும் நாம் அவரை துதிக்க வேண்டியவர்களாக இருக்கும். துதியின் ஒளி எப்பொழுதும் நம்முடைய வாயில நிறைவேறிக்கொண்டே இருக்கும். கர்த்தரை துதிக்கின்றதான துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக வெளியே நீங்கள் சொல்றீங்களோ இல்லையோ, மனதுக்குள்ளாகவே நீங்கள் அவரை துதித்துக் கொண்டிருப்பது, அனுதினமும் தொடர்ச்சியாக துதித்துக் கொண்டிருப்பது நல்லது. ஆமென். அல்லேலூயா. துதிப்போமா, கர்த்தரை துதிப்போமா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
தேவனை துதிக்க நாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாட்டை கூட நான் முடிச்சிட்டேன். இது ஹல்லேலூயா சொன்னாவே உலகம் அதிரும், பரலோகங்கள் அப்படிதான் அதிர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் பெரிய கூப்பில் இருக்கிற வானவர் தேவாலய அங்கத்தினர்கள் மட்டும் அசையவே மாட்டார்கள். அப்படிதானே? எழுந்துருங்கம்மா, எழுந்துருங்க, உட்காருங்க, முட்டி போடுங்க. அந்த உள்ளோ அந்த ஆத்மாவிலே ஒரு அப்படியே வரணும், பொங்கினே இருக்கணும் எப்பொழுதுமே. நம்ம எவ்வளோ மோட்டிவ் பண்ணினே இருக்கு, துதிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, தேவனை ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. அப்புறம் நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் பாவம் மனுஷன் ஏற்றம் அடிச்சுட்டு இருக்காரு. இல்லையா, ஒரு முறை பாடி நம்ம முடிச்சிருக்கணும், 2வது முறையும் அடிச்சிட்டாரு, 3வது முறைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் இங்கே இருக்கிறவங்களோடு கூட ஒத்துழைங்க. இங்கே ஒத்துழைச்சிங்கன்னா தான் தேவனுடைய மகத்துவத்தை உணர முடியும். நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக்கணும், யாரும் உங்களை உற்சாகப்படுத்தவே கூடாது. உங்களை நீங்கள் எவ்வளவாக உற்சாகப்படுத்திக் கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். அதான் முதல்ல ஆராதனை நான் தொடங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இல்லையா, இந்த நம்பிக்கை இல்லையே. ஆமென். கொஞ்சம் எப்பொழுதுமே அந்த உணர்வு, எத்தனை வருஷமா இந்த ஆராதனை நாம் செய்து இருக்கிறோம், இப்படிதான் ஒரு பேட்டர்ன் போயிட்டே இருக்கிறது. அப்போ கூட நாம் மறந்து போயிட்டு ஆராதனை அப்படிதான் தேவனை மகிமைப்படுத்துவது, அப்படி கண்களை மூடி உட்காந்துட்டு இருக்கும். அது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நான் பார்க்கிற பார்வை சரியான பார்வையாக இருக்கும் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இங்கிருந்து எல்லாரும் பார்த்துன்னு இருக்கிறோம். நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியம் பாராட்டுவது, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. எங்களை விட்டுருங்க, ஏதோ நாமெல்லாம் சேர்ந்து ஏதோ பாடிட்டு இருக்கிறோம். நீங்கள் இணைஞ்சால் தான் அந்த ஆராதனை முழுமை அடைகின்ற வாக்கு. ஆமென். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசித்தபடியினாலே அந்த ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனையும் யாக்கோபின் தேவனுமான அந்த மகிமை நிறைந்த தெய்வத்தை நம்மை அழைத்து உன்னதமான வழியிலே செம்மையான வாழ்க்கையில நடத்தி கொண்டு வருகின்றபடியினாலே அவரை நாம் துதிக்கப் போகின்றோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர் என்னை அழைத்து உன்னத வழியில் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன் வணங்குகிறவோ வாழாது மனமே காடையை அனுப்பிடுவார். வணங்குகிறவோ வாழாது மனமே காடையை அனுப்பிடுவார். தண்ணீரையோ என்னை பாரவரின் நன்மைகள் எத்தனையோ. தண்ணீரையோ என்னை பாரவரின் நன்மைகள் எத்தனையோ. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர் என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்து உன்னத வழியில்
சித்தம் நித்தமும் செய்ய அவரை பரிவார். அவரை சித்தம் நித்தமும் செய்ய அவரை பரிவார். அவர்தான் தேவன், இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர். என்னை அழைத்து உன்னத வழியில் என் நெஞ்சம் நடத்திடுவார். என்னை அழைத்து உன்னத வழியில் என் நெஞ்சம் நடத்திடுவார். அவர்தான் தேவன். மத்திய எழுதின சுவிசேஷத்துல ஒரு முக்கியமான பகுதி ஒன்று வரும். நீ கொஞ்சம் பேசுறேன்னு கொஞ்சம் கஷ்டப்படாதீங்க. கொஞ்சம் மணவாளனை சந்திப்பதற்காக எத்தனை பேர் போறாங்க? 10 பேர். யார் தான்? எல்லாரும் மணவாட்டிகள் தான் இல்லையா? எல்லாரும் தெய்வத்தை அறிந்தவர்கள் 10 பேரும். 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க? மற்றவங்க 5 பேர் முடிச்சிட்டு இருந்தாங்களா? கிடையாது. 10 பேரும் தூங்கினாங்க நம்ம போல. ஆனா அந்த சத்தம் கேட்டுச்சு பார்த்தீங்களா? அந்த கேட்கறதுக்கு முன்னே, அந்த கேட்ட உடனே 10 பேர் ஏஞ்சாங்க. 10 பேர் என்ன பண்ணாங்க? முதல்ல சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க. 10 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. 10 பேர் என்ன பண்ணாங்க? சத்தம் கேட்ட உடனே ஏஞ்சாங்களா இல்லையா? எழுந்தாங்க. எழுந்த பின்பு தீபத்தை எடுக்கிறாங்க, விளக்கு எடுக்கிறாங்க, கொளுத்துறாங்க. கையில என்ன இல்லை? 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. மற்ற 5 பேர்கிட்ட என்ன இருந்தது? இந்த எண்ணெய் இல்லாதவர்கள் எண்ணெய் இருக்கிறவர் இடத்துல கேட்குறாங்க, கொஞ்சம் கொடுங்க, கொடுத்துடலாம், வந்துட்டாரு, கிட்டத்தட்ட வந்துட்டாரு, போயிடலாம் வெளிச்சத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எண்ணெயை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த 5 ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? ஒரு டிராப் கூட கொடுக்க மாட்டேன், ஓடுன்றாங்க. ஏன் சொல்லணும் எல்லாரும்? ஏன்? எனக்கு உரியது, அது எனக்கு உரியது, நான் எனக்கு சொந்தமா. நீ என்ன பண்ணியிருக்கணும்? ரெடியா இருந்திருக்கணும். உங்களை நிக்க வச்சு திட்டன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க உங்களுடைய குழந்தைகளை இப்பொழுதிலிருந்தே அதற்கு பழக்க வேண்டும். ஆமென். நான் இந்த ஒரு செய்திக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்போ சிறு வயதிலிருந்தே அந்த பழக்கத்திற்கு நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால், தமிழில் ஒரு பழமொழி உண்டு, 5இல் வளையாதது வளையாது அப்படின்னு சொன்னா, 5இல் நம்ம வளைச்சிட்டோம்னா 50 கூட என்ன பண்ணலாம்? பெருசுலேயே வளையது கிடையாது. நான் ஏன் என் பிள்ளைங்களை போய் வளைக்கிறேன்? ஒன்றும் யோசிக்காதீங்க. ரைட், எதுக்கு நிற்க வச்சேன் அப்படின்னா, இவங்களை அப்படி பேசுறதுக்காக அல்ல. இந்த குழந்தைகளை நீங்கள் மற்றவர்கள் எல்லாம் எழுதி நின்று ஆசீர்வதிக்கணும். எந்த உயிர்த்தெழுந்த நாளில எந்த ஒரு தொல்லை இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த குழந்தைகள் ஆயத்தமாகும் பொழுது, பெற்றோர்கள் ஆயத்தமாகும் பொழுது, பிள்ளைகளும் பெற்றோர்களோடு கூட சேர்ந்து ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். யார் ஜெபிக்க போறது? லேட்டாக வரவங்களெல்லாம் நீங்களே உங்களை விட்டுட்டேன், பின்னாடிக்கிறவங்களாம். அப்படின்னா நான் ஒருத்தருக்காக ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொன்னா, நான் சரியாக இருந்தா தான் என்னுடைய ஜெபம் எங்க போகும்? இந்த கோரிய தாண்டுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ பெரியவர்கள் என்ன பண்ணணும்? இவர்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் என்ன பண்ணி ஆகணும்? ஆமா, எனக்கு தெரியாது, நான் இன்னும் உங்ககிட்ட கேட்டுன்னு இருக்கிறேன். நம்முடைய ஆராதனையுடைய நேரம் என்ன? காலை 10 மணிக்கா 10:30? சொல்லுங்க. 9 மணிக்கு. இப்போ 9 மணிக்கு வந்தா கூட போதும் எனக்கு, சரிங்களா? சரி, அப்படியே கொஞ்சம் கிரேஸ் டைம், கிரேஸ் காலத்தில் தான் நான் வாழ்ந்துருக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் கூட கொடுக்குறேன் நான். ஆனால் நான் கொடுக்கக்கூடாது, கொடுக்குறேன். என்ன பண்ணி ஆகணும்? நாம இந்த 9 மணிக்கு வருவதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஆமென். இவங்க அந்த 9 மணிக்கு. அப்படின்னா ஜெபிக்கிறவர்கள் எத்தனை மணிக்கு வந்தாகணும்?
மெதுவாக அன்னைக்கு அந்த பக்கம் திரும்பி சொல்கிறேன். நமக்கு நடக்கிற காரியம் தான் எனக்கு. ஜெபிக்கிறவர்கள் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால், ஜெபிக்கிறவர்கள் இந்த சபையிலே சரியான படிக்கு இல்லை என்று சொன்னால், சபை சபையாக இருக்காது. நான் துவக்கத்திலிருந்து வேற கதைகளெல்லாம் பேசுறதே கிடையாது. ஆராதனை வசனத்தை கொண்டு வசனத்தினாலதான் உங்களை நடத்தினே இருக்கிறேன். இன்னைக்கோ ஒரு சில காரியங்களில தான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு சில கதைகள் ஏதோ சொல்லியிருப்போம் வசனத்தின் ஊடாக. மற்றபடி நீங்க ஆனந்தகிட்ட எடுத்து பாருங்க, அவர் வச்சுட்டு இருப்பாரு எல்லா செய்தியும். எந்த இடத்துல இந்த கதையெல்லாம் வர. இப்ப நான் நினைச்சு பார்த்தேன், முழுமையா இந்த வசனத்தை கொண்டு வசனத்தினாலே நான் சபையை நடத்தி கொண்டு வரும்பொழுது, கட்டுக்கதைகளை பேசுகிற சபையை ஆயிரமாக பெருகுகிறது. வசனத்தை பேசுகிற சபையிலே ஏன் இந்த தடுமாற்றம்? ஏன் தடுமாற்றம் அப்படின்னா, நீங்க சரியில்லையா அல்லது நான் சரியில்லையா? நம்ம இந்த உலகத்துல வச்ச தெய்வம் சரியில்லையா? ஒன்றும் புரியல. ரைட், இப்ப புரிந்து கொள்வதற்கு நான் பின்னாடி வரேன். இப்ப இந்த பிள்ளைகளுக்காக முதலாவதாக உங்களுடைய கரங்களை உயர்த்தி இந்த பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல நியூ ஜெனரேஷன் இப்பதான் உள்ள நுழைஞ்சு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் பழைய ஆட்கள், ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமா இருக்கும். புதுசா இந்த உலகத்துல இந்த இடத்திற்கு இப்போது வந்திருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் இந்த துவக்கத்திலிருந்து கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த பயம், ஆமென், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியதான அந்த தன்மைகள் இவர்களுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி செபிங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் உங்களை போல இல்லை, உங்களை விட மோசமான ஒரு கிராமத்தில் ஒரு பட்டணம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், டவுன் என்று சொல்லும்போது அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மைல்கள், கிலோமீட்டர் 25 மைல்கள் 30 மைல்கள் அப்பாலே காணப்படுகின்றதான குக்கிராமம். ரொம்ப சிறிய பகுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான கிராமங்களில் என்னுடைய பெற்றோர்கள் எம்டி ஸ்கூல்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் டைசிஸ். அப்பொழுது எல்லாமே மெட்ராஸ் டைசிஸ். அதில் உபாத்தியார்களாக பணிபுரிந்து ஒவ்வொரு இடத்திலேயும் 5 வருடத்துக்கு மேலாக வைக்க மாட்டாங்க. சில நேரங்களில் 3 வருடத்திலேயே மாற்றுவார்கள். இப்படி பல கிராமங்களுக்கு அவர்கள் மாற்றப்பட்டு அந்த இடத்திலிருந்து படிப்பதற்காக 5ஆம் வகுப்பு வரையிலும் அந்த கிராமங்களிலே இவர்கள் நடத்துவார்கள். அந்த 5வது வருடம் அந்த கிளாஸ் முடிச்ச உடனே 6வதுக்கு கிட்டத்தட்ட அந்த 30 மைல் அல்லது 25 மைல்கள் நடக்க வேண்டும். பஸ் கிடையாது, சைக்கிளும் கிடையாது, நடக்கும். தொடர்ந்து அப்படி நடக்க முடியாது என்பதற்காக கவர்மெண்ட் ஹாஸ்டல் அதிலே தங்கி படித்தவர்கள், அப்படி படித்து சிறந்தவர்களாக நல்ல படிப்பாளிகளாக மாறினவர்கள் எனக்கு மேலே இருந்த 3 அண்ணன்மார்கள். 4வதாக நான் பிறந்ததினாலே பெரிய அண்ணனை காட்டிலும் நான் அதிக இடைவெளியிலே பிறந்தவனாக இருந்ததினாலே செல்லமாக வளர்க்கப்பட்டு அந்த படிப்பு வாசனைக்கு அதிகமாக இடம் கொடுத்தது கிடையாது. எல்லாரும் போயிட்டு கடினமாக படித்து முன்னேறினார். நான் நல்ல விளையாடுவேன், நமக்கு விளையாட்டு தான் மெயின். இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை போயிடுறாங்க பாரு விளையாடுறதுக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன், ஆராதனைக்கு வந்துடுவேன். அதுபோல அப்படி வாழ்ந்த நாட்கள் பல வருடங்கள். ஒரு பேக் இருக்கும், அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. காலில் செருப்பு இருக்காது. 10வது வரையிலும் ஃபுல் பேண்ட் கிடையாது. கிராமங்கள், அங்கிருந்து ஒரு குரூப் அப்படியே நடந்து வரும். பக்கத்தில் நாங்கள்
படித்து கொண்டிருந்த அந்த ஸ்கூல் பக்கத்தில் பாலாறு, இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த அந்த பகுதியில் அப்போ தான் வரும். எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பாலாற்றில் எங்களுடைய குரூப்பை பார்க்கலாம், விளையாடி கொண்டு இருப்பது. படிப்பது என்பது அரிதான ஒரு காரியம். ஆனாலும் படித்து கொண்டு இருந்தோம். சரி, அந்த பகுதியிலிருந்து வெளியே வந்த பொழுது வாலிப வயதில் ஒரு நல்ல தென்னிந்திய திருச்சபையில் வளர்க்கப்பட்டு சபையினாலே நடத்தப்பட்டு சபையில் எப்பொழுதும் அதில் இருந்து கொண்டு இருந்தவர். எப்போ பார்த்தாலும் சபைக்குள்ளாக இருக்கிற ஆள். நான் எங்கள் ஒரு குரூப் இருக்கிறார், அவங்கெல்லாம் இருப்போம். எப்படி படிக்கின்றதான பொழுது ஆட்சியில் ஒரு குரூப் இருந்ததோ அதுபோல் ஆலயத்திற்குள்ளாக ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் இல்லை, இது வேற குரூப். அந்த குரூப் இன்றைய தினத்தில் எல்லா இடங்களிலேயும் ஊழியம் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அது முதல் பாயிண்டா வச்சுங்க. இப்போ அந்த பகுதியில் அந்த காலத்தில் எஸ்எல்சி, இப்போ +1 +2 சொல்றாங்களே, அது எஸ்எல்சி. அது முடித்து பியூசி போகணும். அதன் பிறகுதான் டிகிரி. அந்த பியூசி எட்டி பார்த்து அந்த காலேஜினுடைய வாசனையை அனுபவித்து மறுபடியும் டிகிரிக்கு போகாம ஒரு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு படிப்பதற்காக போகும். அதிலே படித்து வரும்பொழுது 2 வருடங்கள் முடிக்கின்றதான நேரத்தில் யாரோ செய்ததான ஒரு தவறுக்காக அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற அத்தனை பேர்களும் ஒன்றாக சேர்ந்து ஊர்வலம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊர்வலம் போவதில் எல்லாம் நார்மலான பிள்ளைகள், நல்லா பெரிய ஆட்கள் கிடையாது, எல்லாம் லெவலாக. அதில் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆட்கள் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உயரமாக தெரிவாங்க, நல்லா இருக்கும். விளையாட்டில் ஓடுறது ஆடுறதெல்லாம் நல்ல, அப்போ நல்ல இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்கும். அதனால் அந்த ப்ரொசெக்ஷனை யார் தான் நத்திட்டு போகிறது? இந்த பெரிய ஆளாக இருக்கிற பாருங்க, தெரியும் பாருங்க, மற்றும் பாருங்க, அவங்க தான் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் நிப்பாட்டிட்டான், வித்தல்ட்டு பண்ணிட்டான், கொடுக்கல. இதை தெரிந்து போய் கேட்கும்பொழுது, இல்லை நீங்கள்லாம் சரியாக எக்ஸாம் எழுதலை, அதனால நிப்பாட்டிட்டோம். எக்ஸாம் எழுதுனது எங்களுக்கு தான் தெரியும் எப்படி எழுதியிருக்கிறோம் அப்படின்னு. நல்லா எழுதுன காரியம். சரி, இது அந்த குரூப் என்ன பண்ணோம், நேராக சென்னைக்கு ட்ரெயின் ஏறி வந்து இங்கே இருக்கின்றதான சென்ட்ரல் பகுதிக்கு போயிட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனில் எங்களை இப்படி நிறுத்திட்டாங்க, வித்தல்ட்டு பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் எங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டோம். அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, வித்தல்டே பண்ணுறது கிடையாது, யாரும் ஃபெயில் ஆக்குவோம், வித்தல்டுன்ற வார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஃபைலை எடுத்து பார்க்குறேன், எல்லாம் பாஸ் ஆகிடும். திரும்பவுமாக அங்கே அவங்க இடத்துக்கு போய் கேட்டால், உங்களை யாரும் அங்கே போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டான், அதை கொடுக்காம அப்படி வச்சுக்கான். நீங்கள் என்ன பண்ணுங்க. சரி, அவனுடைய காலங்கள் மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வருடம் காத்து இருந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வெளியே வரும்பொழுது நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் இன்ட்ரெல்லாம் வந்து கொண்டு இருந்தது அந்த நாட்களில். ஆனால் எங்களுடைய கரங்களிலே அந்த சர்டிஃபிகேட் இல்லாததுனால அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. மற்றவர்கள் எல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் மற்ற காரியங்கள் எல்லாத்துலையும் போனாங்க. ஆனால் எங்களுக்கு அது கிடைக்கல. 1 வருடத்துக்கு போன பின்பு அந்த இடங்களிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய கட்டாயம். இந்த இடத்துல என்னுடைய அண்ணன் இருப்பதினாலே அவர் இடத்துக்கு வந்தோம். இங்கே வந்து மறுபடியுமாக சென்னைக்கு சென்று ஒரு டிப்ளமா படிக்க வேண்டும் என்று அடுத்த ஒரு கோர்ஸ் எடுத்தோம். அதை படித்து முடித்தோம். அதன் பிறகு கிட்டத்தட்ட 9 ஃபேக்ட்ரிஸ் வேலை செய்வதற்காக ஆங்காங்கே போய்கொண்டிருக்கு. நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை அது. ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வரணும்,
காலையில் மறுபடியும் 3 மணிக்கு எழணும். திருந்துன்ற ஊரில் 5 மணிக்கு டான்னு பஸ் எடுப்பான். அதை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் லேட்டு, போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. குறைந்தபட்சம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூக்கம் ஒரு நாளைக்கு. அப்படி பஸ் ஏறி உட்காரும் பொழுது அந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட அனுபவம். அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியங்களை அதிகமாக நம்மாலே உணர முடியும். ரட்சிக்கப்பட்ட புதியதில் இப்போ இல்லை. நீங்கள் இப்பெல்லாம் உட்காந்துருக்கிறீங்க பாருங்க ஆராதனைக்கு, அப்படிலாம் கிடையாது. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போகும். ராமாமர் பொந்தமல்லி வழியாக அப்படி சுற்றி சுற்றி மெதுவாக போய் சேரும். அது எல்லாரையும் ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகும். அப்படி போகும்போது அந்த 2 மணி நேரத்தை வீணடிப்பது கிடையாது. கண்களை மூடி உட்காந்து 2 மணி நேரம் ஆகுன்றது நமக்கு என்னது தெளிவாக நமக்கு தெரியும். அதில் கண்களை மூடி ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும். இது அன்றாடம் நடக்கின்றதான சம்பவம். ஏன் இந்த துவக்கத்திலே இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கடினமான உழைப்பு தான் ஒரு மனிதனை உருவாக்கும். அந்த கடினமான தன்மை நாம் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் உருவாக்க முடியாது. கடினமான தன்மையை நாம் உருவாக்குகிறோம் என்று சொன்னால், கடினமான தன்மையை உடைப்பதற்கு கடினமான உபகரணங்கள் தேவையாக இருக்கிறது. அதுதான் இந்த வேத வசனம். இது கடினமாக தெரிய வேண்டும். நமக்கு எழுந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் படிப்பதற்கு நம்மை ஆயத்தமாக்க, எழுந்து துதிக்க முடியாது, துதிப்பதற்கு நம்மை ஆயத்தமாக்க வேண்டும். என்னாலே முடியாது என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நம்மாலே முடியாது. என்னாலே முடியும் என்று சொன்னால் என்னாலே முடியும். அந்த வாலிப வயதில் இந்த கிறிஸ்துவுக்காக நிற்கக்கூடியதான ஒரு வைராக்கியம். வசனம் தெரியாதா? அவ்வளோ தெரியாதா? தெரியாது. பைபிள் எடுத்துன்னு போவோம், அவ்வளோதான். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நுழையும் பொழுது அந்த வாசனை இருக்குது பாருங்க, தெய்வத்தினுடைய வாசனை, அந்த வார்த்தையினுடைய வாசனை, அது நமக்குள்ளா இருந்து வெளியே பொங்கி வருகின்றதாக. ஒருவேளை நமக்கு தெரியாது, அந்த வாசனை இருப்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு அந்த வாசனையை அவர்கள் நுகரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆமென். அந்த படித்த காலங்களில் வேலை செய்கின்றதான சூழ்நிலைகளில் அடுத்து இந்த ஊழியத்தின் பாதையில வரும்பொழுது நல்லா யோசித்து பாருங்க. ஒரு தென்னிந்திய திருச்சபையில பிறந்து வளர்ந்து வாலிபனாக மாறி பெந்திகாஸ்டுக்குள்ளாக வார்த்தைக்குள்ளாக நுழைகின்றதான காலம். அப்பொழுது பெந்திகாஸ்டில அதிகமாக சொன்னா வார்த்தையை கொண்டு வார்த்தையினால பேசக்கூடிய சில பேர் இருக்காங்க. விரல விட்டு என்னது அவங்க தான். அதிலே மிக முக்கியமானவர் ஹென்றி ஜோசப். அவருடைய செய்தியை கேட்க வேண்டுமானால் அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். அதை கேட்டு பழகினார். அடுத்த பகுதிக்கு போகும் பொழுது ஹென்றி ஜோசப் அவர் நடத்தி கொண்டிருந்த அந்த காலங்கள் அடுத்த பகுதிக்கு வரும்போது ஜஸ்டின் பிரபாகரன் உள்ளே நுழைகிறார். இந்த மாரநாதா சபைகளிலே ஜஸ்டின் பிரபாகரன் ஒரு சிறப்பு செய்தியாளராக அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்வார், கன்வென்ஷன். அந்த வார்த்தைகள் அதிகமாக கேட்டதினால அவர் ஆங்காங்கே நடத்துகின்ற செமினாரிலே பங்கெடுத்து கொண்டதினால இந்த வேத வசனம் எவ்வளவு ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துகின்றதா, நம்முடைய தெய்வம் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரா அப்படின்ற உணர்வு உள்ளே பொங்க ஆரம்பித்தது. அப்போ அந்த ஜஸ்டின் பிரபாகரன் சபையை ஆரம்பித்ததான அந்த நாளிலே 1989 திருமணமாக்கி 2 பிள்ளைகள், கை குழந்தைகள். நீங்க இப்ப நினைக்கல, அது போல திருநன்ற ஊரிலிருந்து 8:30 மணிக்கு சென்னையில இருக்கக்கூடியதான மியூசிக் அகாடமியில சபை நடக்கும். பல மைல்கள் போக வேண்டும்.
பஸ் வரும் நமக்கு. அப்பொழுது என்னோடு கூட என்னுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள், வயது முதிர்ந்தவர்கள், அம்மா நடக்க முடியாத சூழ்நிலையில படுக்கையாக இருந்தவர்கள். அப்பா அதற்கு உதவி செய்வாங்க. காலையில என்னுடைய துணைவியார் எழுந்து, ஞாயிற்றுக்கிழமையானா இப்பொழுது நாம் விரும்புகிறோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமைனா என்ன இருக்கணும், ஒரு வாசனை இருக்கிறது. வாசனையை கொடுத்தா பேசுறது, ஒரு வாசனை இருக்கிறது. அந்த வாசனையை அதிகமாக அவர்கள் அனுபவிக்க வேண்டும். வீட்டில் ஏராளமான கோழிகளை வளர்த்து கொண்டு இருப்பதனால ஞாயிற்றுக்கிழமான ஒரு பெரிய கோழி என்ன பண்ணிடுவாரு, வெட்டிடுவார். யாராவது வந்தாங்கன்னா 2 கோழி வெட்டிடுவார். நல்ல சுவையாக அம்மா செய்வார். சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயிருந்த ஆட்கள் நாங்கள். இப்பவும் அப்படிதான். அது போல அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஓடி போய் கறி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 குழந்தைகளை வச்சுட்டு சாப்பாடு செய்துட்டு அவர்களுக்கு எல்லாம் மூடி வச்சுட்டு, பஸ்ஸு வரும் 7:30 மணிக்கு வரணும், எடுக்கணும். ஏன்னா 8:30 மணிக்கு அங்கே இருக்கணும். 7:30 மணிக்கு நாங்கள் 4 பேரும் போய் அந்த பஸ்ஸில் ஏறணும். அந்த பஸ்ஸில் ஏறின பிறகு சாப்பாடு டிஃபனே அந்த பஸ்ஸில் தான். சப்போஸ் அதில் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னால் 12 மணிக்கு ஆராதனை முடியும். 9 மணிக்கு கரெக்டாக தொடங்குவார். 9 மணிலேருந்து 12 மணிக்கு ஷார்ப்பாக முடிப்பார். அந்த 12 மணிக்கு முடிந்த பின்பு தான் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும். யாரையும் குறை சொல்வதற்காக தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை சொல்லுகின்றேன். அது நமக்கு உபயோகமாக இருக்கும் என்பதற்காக. அப்படி வளர்க்கப்பட்டு பிள்ளைகளை வளர்த்ததினாலே இன்றைய நாட்களிலே அந்த 2 பிள்ளைகளும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தைரியமாக என்னால் சொல்ல முடியும். ஊழியத்திற்கு தன்னுடைய கரங்களை விரிக்கின்றவர்களாக, ஊழியத்தினுடைய பாதையில 2 குடும்பமும் அதிகமாக செயல்படுகின்ற, மற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியதான ஒரு காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அது பெற்றோர்களினாலே வருகின்றதான மிக முக்கியமான ஆசீர்வாதம். எவ்வளவாக பெற்றோர்கள் தங்களை ஒடுக்குகிறார்களோ, தங்களை கீழ்ப்படுத்துகின்றார்களோ, தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கின்றார்களோ, அதன் அடிப்படையில தான் குழந்தைகள் வளர்கின்றதாக இருக்கும். அந்த குழந்தைகள் வளரும் பொழுது இப்ப பாருங்க, இந்த ஜெனரேஷன் 1, 2, 3 அப்படின்னு வரும்பொழுது ஒரு 4 தலைமுறைகள் அப்படி எடுத்துக்கலாம். இந்த 4 தலைமுறைகளுக்குள்ளாக நான் இப்பொழுது சொல்லுகிறேனே, இந்த 5வது தலைமுறைகள் எல்லா இடங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இந்த முடிவில்லாத ராஜ்யத்திற்கு இவர்கள் அநேகரை சுதந்திரமாக கொண்டு வருவதற்கு தேவன் அவர்களை கருவியாக உபயோகப்படுத்துவார். அந்த சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். நான் 2 பிள்ளைகள் மட்டும் சொல்லல, இந்த சந்ததிகள். அப்போ நம்முடைய கரங்களிலே இந்த துணிகரமான ஒரு காரியத்தை நாம் எடுக்கவில்லை என்று சொன்னால், தெய்வத்திற்கு என்னதான் நாம் பாடுபடுகிறோம் என்று சொன்னாலும் அது அந்த பாடுகள் அல்ல. தெய்வத்திற்காக நான் உழைக்கிறேன் என்று சொன்னால் அந்த உழைப்பு அல்ல. வேலை செய்கின்றதான நேரத்தில் 8:30 மணிக்கு உள்ள போகணும், 5 மணிக்கு வெளியே வரணும், 5:30 மணிக்கு வீட்டில் வந்து காஃபி கொடுக்கணும், 6 மணிக்கு பைபிளை தூக்கணும், 8 மணிக்கு 2-3 வீடுகளை கண்டிப்பாக சந்தித்தே ஆகணும், 8 மணிக்கு வீட்டுக்கு வரணும். பிள்ளைகளே நான் பார்ப்பது கிடையாதுன்னா படிக்க வைப்பது கிடையாது. எல்லாம் என்னுடைய தலைமை, எல்லாமே எல்லா பேர்டன் அவங்க. இப்போ இப்படி ஓடிக்கொண்டு இருந்ததான காலங்கள், ஒருவர் ஆண்டவருக்காக, ஒன்று குடும்பத்திற்காக இப்படி நிற்கும் பொழுது அடுத்தது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் கர்த்தராலே வந்த சுதந்திரங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகின்றவர்களாக மாறுவார்கள். ஏன் என்னுடைய குடும்பத்தை நான் வச்சுட்டு பேசுறேன்னா, அதுதான் எனக்கு தெரியும், அதுதான் என்னால் பேச முடியும். இப்போ என்ன நடந்தது? ஊழியத்தினுடைய பாதையில இந்த 91ல அவ்வளவு பெரியதான சபையில 152 பேர் கொண்டதான துவக்கத்திலே
ஒரு சிறிய கிளாஸ் ரூம்ல ஆரம்பிக்கப்பட்டதான இந்த வானவில் தேவாலயம் 91வது வருடத்திலே 3 வருடங்களுக்கு உள்ளாக 3000 பேர் சபையிலே சேரக்கூடியவர்களாக மாறினார். இடம் இருக்காது, உட்கார முடியாது, அப்படி இருக்கும். அந்த நாளில அந்த 91 ஜனவரியில இந்த பாஸ்டருக்கு ஆர்டின் பண்ணாருங்க. இது ஊழியத்தினுடைய அடுத்த பகுதி. அப்படின்னா ஊழியத்திற்கு வந்த பின்பு ஒரு இந்த 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 அனுபவத்திற்கு வந்த பின்பு நம்மை நாம் இன்னும் எக்யூப் பண்ணிக்க, நல்ல அதிகரித்துக் கொள்ளும், அறிவை இன்னும் பெருக்கிக் கொள்ளும். அதனால எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்ல இருந்தவன் எம்ஏ புக்கை தூக்கணும். எதற்கு? உலகத்தினுடைய சரித்திரத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக. உலகத்தினுடைய சரித்திரங்களை நாம் படித்தால்தான் உலகத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அதனால அந்த பகுதிக்கு போய் அதெல்லாம் படித்து அதில் கொண்டு வந்து வயசு ஆக ஆக தான் புத்தியாக வந்தது. அப்போ தான் படிக்க ஆரம்பிச்சோம், எல்லாம் உள்ளே கொண்டு. இப்போ அந்த படிப்பு எதற்கு அப்படின்னு நினைச்சோம்னா, தேவனுடைய வார்த்தைகளை எடுக்கும் பொழுது அந்த பின்பகுதியில் இருக்கிற மேப்பை திருப்பணும்னா, இது எந்த இடத்துல இருக்குது, இது எங்கே போகுது, யார் இங்கே போகிறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கிருந்து அங்கே போனாருன்னு சொல்கிறாரு, அங்கேருந்து இங்கே வந்தாருன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் என்ன ரகசியம் அப்படின்னு கற்றுக்கொள்வதற்காக இதில் ஏராளமான ரகசியங்களை தேவன் கற்றுக் கொடுத்தார் அந்த பகுதியில். அடுத்து இந்த தெய்வத்திற்காக வைராக்கியமாக நிற்கக்கூடியதான ஒரு காரியம். வேலை ஸ்தலத்தில் சரியாக இந்த டைம் நான் கீப் பண்ணிக்குவேன், முடிச்சுக்குவேன், ஊழியத்துக்கு ஓடுவேன், எல்லாம் செய்து கொண்டு இருக்கும். இதை பார்த்து அங்கே என்னோடு கூட இருந்த ஊழியர்கள்னா வேலை ஸ்தலத்தில் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் அதை அப்படியே தடை பண்ணுவதற்காக ப்ரொமோஷனாக கட் பண்ணோம். கிறிஸ்துவுக்கு ஒரு பைத்தியக்காரணி அப்படிதான் சொன்னார் என்னுடைய டைரக்டர். என்ன ஒரு பைத்தியக்காரன்? நான் சொன்னேன், நான் அவருக்கு பைத்தியக்காரன் தான், ஆனால் உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் எந்த விதத்திலேயும் தவறுதலான பெயரை கொண்டு வந்தவன் கிடையாது. இன்ஸ்டிடியூஷனை குறித்து நான் வெளியே யாருக்கும் சொன்னதும் கிடையாது. என்னுடைய இன்ஸ்டிடியூஷனில் நான் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்கிறேன், வெளியே போய் என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை உங்கள் ப்ரொமோஷனை நான் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ப்ரொமோஷனை கட் பண்ணேன். அதனால இழப்புகள் ஏராளம். இந்த பென்ஷன் ரிட்டையர் ஆன பின்பு பென்ஷன்கள் எவ்வளோ குறைந்து விட்டது. கிடைக்க வேண்டியதான அனைத்து ஆசீர்வாதங்களும் அந்த இடத்துல இருந்து அவ்வளவு நிப்பாட்டினாங்க. ஆனால் அதை காட்டிலும் தெய்வம் பல மடங்கு என்னால் சொல்லணும், தெய்வம் சொல்லணும், அவ்வளவாக ஆசீர்வதித்து. இன்னும் சொல்ல வேண்டுமானால், சபை ஆரம்பித்த நாளிலிருந்து நீங்கள் கொடுக்கிற காணிக்கையை என்னுடைய 4 பாக்கெட்டிலும் போட்டதே கிடையாது. எல்லாமே ஊழியத்திற்காக. சில நேரங்களில் நான் நினைப்பது உண்டு, நாம் இவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறோமே, ஏன் நான் எடுக்கலை? அது எனக்குரியதான ஆசீர்வாதம் தானே. போர் அடிக்கிறவன் அந்த மாட்டை வாயை கட்டக்கூடாது இல்லைங்களா? ஏன் கட்டக்கூடாது? அது சுத்தும் போது கொஞ்சம் என்ன பண்ணும், அந்த வைக்கல கொஞ்சம் சாப்பிடுவது தவறு கிடையாது. ஆனால் அதை கூட நம்மளால என்ன பண்ணிடுறாங்க, கட்டிடுவாங்க, சாப்பிடக்கூடாது. ஆனால் நான் அதை விரும்பல அப்படிலாம் இல்லை. எனக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டதான ஒரு காரியம் வைராட்சி. தெய்வத்திற்கு கொடுக்கிறார்கள், அது தெய்வத்திற்கு செல்ல வேண்டும். நான் எடுத்து தவறு கிடையாது, எடுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டதான காரியத்தை நான் செய்யலை. இன்றைய தினம் வரையிலும் அதை செய்யலை. இனிமேல் செய்வனான்றது எனக்கு தெரியல. செய்தாலும் தவறு இல்லை என்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கூட இந்த காணிக்கையில் எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு எனக்கு ஞாயிற்றுக்கிழமைலாம் தெரியாது. அதுக்கு எப்போது ஒரு சில நேரங்களில் வரத்துக்கிட்ட கேட்பேன், என்னப்பா எவ்வளோ வச்சுட்டு இருக்கிறேன்னு. நீங்கள் எவ்வளோ வந்ததுன்னு கேட்க மாட்டேன், எவ்வளோ வச்சுன்னு இருக்குன்னு கேட்பேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியத்திற்காக செலவு பண்ணணும்.
இதுதான் இந்த இந்த நடைமுறைகள். ஆனால் எல்லா சபைகளிலும் வித்தியாசமாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது என்னை தேவன் தனிமைப்படுத்தினது நோக்கம் என்ன, அதை கொஞ்சம் ஆராய்ந்துட்டாங்க. எனக்கு தரப்பட்டதான அந்த ஊழியத்திலே நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ அதை நான் தெரிந்து கொண்டதினாலே நான் அப்படியே போயிட்டு இன்றைய தினத்திலும் சாட்சியாக அதை என்னால் சொல்ல முடியும். அடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, என்றைக்கோ ஒரு சில வாரங்கள் தான், எத்தனை வருடங்களில் யாராவது குறுக்கு வந்திருப்பான், மழையா இருக்கும், அந்த நேரங்களிலே கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும். அது கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனை வருடங்களாக ஏன் அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம்? எதற்கு? எனக்காக நான் வாழ வேண்டும் என்று இல்லாமல் பிறருக்காக நான் வாழ வேண்டும் என்று ஏன் விரும்பினேன்? எனக்காக நான் வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? கொஞ்சமாவது வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? என்னுடைய குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? நீங்களாம் விரும்புகிறீங்களே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு காரியம், எங்கப்பா அவரு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், என்ன வேலை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை போட்டாங்க போயிட்டு. எந்த வேலையாக இருந்தாலும், எவ்வளவு கடினமான இம்மீடியட்டாக செய்ய வேண்டிய வேலையாக இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்னை ஒருவரால் தடை பண்ண முடியாது. இந்த நாள் வரையிலும் வேலை சேர்ந்த அந்த 35 வருடங்களில ஜனவரி 1ஆம் தேதி வேலைக்கு போன சரித்திரமே கிடையாது. முதல் வருஷத்தின் துவக்கத்திலே லீவ் போடுவாங்க. சில நாட்கள் அவன் விடுவான். ஏன் இந்த சொல்றேன் அப்படின்னா, உங்களை அப்படிதான் வரணும் அப்படின்றதுக்காக இல்லை. அந்த குறித்த நேரங்கள் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நாங்கள் பாடலை தோணுங்க, பிள்ளைகள்லாம் வந்துடுறாங்க, நல்ல இசைகள் நன்றாக இப்பொழுது ஆராதனை அருமையாக போய்கொண்டிருக்க பாடல்கள் எல்லாம் பிள்ளைங்க நல்ல நேர்த்தியாக வாசிக்கிறாங்க. அதை ரசிப்பதற்காக கூட நீங்கள் ஏன் வர்றதில்லை அப்படின்றது தான் என்னுடைய பெரிய கொஸ்டின். நம்முடைய பிள்ளைகள் தானே வாசிக்கிறாங்க, அதை கேட்கறதுக்காவது வரணும் இல்லையா? எவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க நீங்கள்? இங்கிருந்து 4-8 அப்படிதானே? ஏன் வர முடியாது நம்மளால? அதனால அடுத்த வாரம் இவ்வளோ பேசினான்னு வராது, நின்றுடாதீங்க. நீங்கள் உங்களுடைய வழக்கம், உங்களுடைய பழக்கம் எப்படியோ, என்னுடைய இது கிறிஸ்து இயேசுவனுடைய வாசனை, அந்த பாடுகள், அதை குறித்து தான் இப்போ பேசினு இருக்கிறேன். இப்போ அந்த பகுதிக்கு அவ்வளவு தூரத்துக்கு இந்த பெரியாங்குப்பத்தில் கால் வைத்த நாள் முதற்கொண்டு சரித்திரமே கிடையாது. ரொம்ப எல்லா நாளும் ஏதோ ஒரு சில நாட்களை தவிர லேட்டாக வந்தது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் கூட சொன்னாங்க, சின்ன பிள்ளைங்க ஆங்கில ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க, நம்ம ஊழியர்கள் நாம் சபை நடத்துகிறோம், அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னாவது நம்ம போய் உட்காரனே இல்லையா அப்படின்னு தான் பேசிட்டு வந்தோம். அப்போ அவங்க அந்த 4 பேர் வந்து இங்கிலீஷ் ஆராதனை நடத்துவாங்க. அவங்க ஒருத்தர் பார்த்து நடத்துக்கிறாங்க. அங்கே யாருமே கிடையாது, யாரோ 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களே 2 பேர் உட்காந்துருப்பாங்க, இவங்க 5 பேர் இங்கே வந்து பார்த்து அவங்களை பேசின்னு இருப்பாங்க, பாடின்னு இருப்பாங்க. இது ஆங்கில ஆராதனை. அதற்காவது ஊழியர்கள் நாம் வர வேண்டுமே, அவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டுமே, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டுமே, அவர்கள் கிறிஸ்துவனுடைய நகந்தமாக வாசனை வீசக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே, அந்த உணர்வோடு தான் இப்போ காலையில் கூட பேசிட்டு வந்தேன். அந்த ஆதங்கம் தான். நான் செய்தி அப்படியே தான் வச்சுன்னு இருக்கிறேன், இன்னும் வரல. நான் நீங்கள் செய்தி வரமாட்டேன், என்னுடைய சாட்சியாக தான் அதை கொண்டு போகிறேன். ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நம்முடைய பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்தவில்லை என்று சொன்னால் யார் உற்சாகப்படுத்துவார்? எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் நான் வந்து தான் உற்சாகப்படுத்தணுமா? நீ ஊழியக்காரன், நீ தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதல்ல, அது தவறு. அப்படி கிடையாது.
அப்படி என்றால் இந்த சபையை நடத்துகின்ற பொதுவாக சொல்லுவாங்க, சபையை யார் நடத்துகிறார்களோ அவர்களை போல விசுவாசிகள் இருப்பார்கள் சொல்லி. அப்படின்னா எப்படி இருக்கணும்? என்ன பாரு சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, அவங்கள போல தாங்க சபை, அந்த கனி அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அந்த கனி எப்படி இருக்கணும்? நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தேன், அது போல தானே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது சொல்லுவது தவறு போல தெரிகிறது. ஒரு விதத்தில் அது சரி, ஒரு விதத்தில் தவறு. அப்படி கிடையாது. நம்மை தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தெய்வத்திற்காக விட்டு கொடுக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை அவனோடு கூட அல்ல, அவனுடைய தலைமுறைகளுக்குள்ளாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமே இருக்கக்கூடாது. இப்போ இவ்வளவு இத்தனை வருடங்களாக பிரயாசப்பட்டோம், இவ்வளவு நடத்திட்டு இருக்கிறோம், ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே ஆகல அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது, அது மட்டும் தெரிந்து. ஆனால் பார்க்கக்கூடியதான பார்வையில் அது நடக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது மனதிற்குள்ளாக ஒரு சோல், அதுதான் இவ்வளவு நேரம் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆராதனை என்று சொல்லும் பொழுது 9 மணிக்கு நாம் தொடங்குறோம், பாடல் பாடுறோம், ஜெபிக்கிறோம், தியான பகுதி எடுக்கிறோம். தியான பகுதி என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. பல மணி நேரங்கள் அமர்ந்து எடுத்து அந்த தெய்வத்துடைய மேன்மைகளை, இந்த நாமங்களை கொண்டு வந்து சொல்லும் பொழுது 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அது 4 பேர் எனக்கு போதும். அப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்து இப்பவும் அப்படிதான். 4 பேர் போதும், அவங்க 4 பேர் நல்லா இருந்தால் போதும் அப்படின்றது தான். ஏன் மற்றவர்கள் அதை அனுபவிக்க கூடாது? மற்றவர்கள் ஏன் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது? மறுபடியும் வேற விதங்களிலே யூடியூபுக்கு போறோம். யூடியூப் கூட யாரும் நம்ம ஆட்கள் பார்ப்பது கிடையாது. ஏதோ 1 2 அதுல ஏராளமான செய்திகள். இன்னைக்கு யூடியூப்பை திறந்தீங்கன்னா 700 கிராஸ் பண்ணிட்டோம். அப்படி 700 நாட்களாக நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கோம் செய்தி. சரி, அது போகும். இப்போ சபையினுடைய காரியங்களை நீங்க எடுத்துக்கணும். இந்த சபையில ஏன் இப்படி ஒரு தடுமாற்றம், ஏன் இப்படிப்பட்டதான ஒரு குறைவு, எதற்காக இந்த சபையை தேவன் இந்த இடத்துல உருவாக்கினார்? இப்படியே போக வேண்டும் என்பதற்காகவா? ஒருவருடைய குறையை ஒருவர் மன்னிப்பது இல்லையே. ஒருவரை குறை சாற்றுவதற்கு 4 பேர்கள் சேர்ந்து கொண்டு ஒருவரை அனுப்புகின்றோமே. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மளை தான் பேசுறேன், நேரடியாக பேசிக்கொண்டிருக்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஒருவரை குறை சொல்வதற்காகவா? குறைகளை நிவர்த்தி பண்ணுவதற்காக தானே இருக்க வேண்டும். நாம் எல்லாருமே பரிசுத்தமா இருக்கிறோமா? இல்லையே. குறைகள் நிறைந்தவர்கள் தானே. அந்த குறைகளை ஒவ்வொன்றாக தவிர்க்க தானே ரோமர் 12:2 நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அனுதினமும் நம்முடைய மனது புதிதாகி கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அந்த அனுபவம் வளரதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தெய்வம் இந்த நாளிலே நம்மை தெரிந்து வைத்திருக்கின்றதான ஒரு தன்மை நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அதை விட்டுட்டோம்னா நாம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் வீணான ஒரு காரியமாக்க முடிந்துடும். அதனால இன்றைய தினத்திலாவது நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக அடுத்த வாரத்துக்கு 9 மணிக்கு வந்துடாது. லேட்டா வரவங்களாம் வாங்க, சீக்கிரமா வரவங்க வாங்க. எவ்வளோ பிரயாசப்படுறோம் அப்படின்றத தான் நீங்க பார்க்கணும். நான் இன்றைய தினத்திலே இவ்வளோ காரியத்தை எதற்காக பேசுறேன்னா, அடுத்த வாரத்திலிருந்து இந்த வார்த்தையை நான் ஒரு காலத்தில் பேசக்கூடாது என்பதற்காக. இனி அப்படிப்பட்டதான வார்த்தையை என்னிடத்தில் வராது, வரவிட மாட்டேன். அது உங்களுடைய வாழ்க்கை, நீங்களும் தெய்வமும் இணையக்கூடியதான வாழ்க்கை. அந்த இணையக்கூடியதற்கு உதவி செய்வதற்காக நாங்கள் இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். இதை அப்படியே விட்டுட்டு சாதாரண இல்லை பிள்ளைங்கக்கிட்ட விட்டுட்டு என்னாலே அடுத்த இடத்திற்கு போக முடியும், என்னால் போக முடியும். இன்னும் சொல்லட்டுமா,
என்றைக்குமே சொன்னது கிடையாது. இந்த பாஸ்டருடைய உத்தியோகம் எனக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. அப்படி ஒரு அழைப்பு வந்ததினாலே நான் இவ்வளோ நாள் அதை செய்துட்டு இருக்கேன். என்னுடைய அழைப்பு, உண்மையான அழைப்பு எது தெரியுமா? சுவிசேஷ ஊழியம். இந்த பாஸ்டர் ஊழியத்தில் அதை சேர்த்துட்டு இப்போ செய்துன்னு இருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தை அதில் மிங்கல் பண்ணிட்டு இருக்கிறேன், போயின்னு இருக்கிறேன். நான் நியாயமான பிரகாரம் என்ன பண்ணக்கூடாது? இங்கே நிற்கக்கூடாது. உங்களுக்கு இல்லை நான். ஆனால் எந்த நோக்கத்துக்கு தேவன் என்னை இவ்வளோ நாளாக அதை அனுமதிச்சாருன்றதும் எனக்கு தெரியாது. அதை நான் தைரியமாக செய்துட்டு இருக்கிறேன். எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில், எவ்வளோ கடினமான சூழ்நிலைகளில், எவ்வளோ பாடுகள் மத்தியில் இந்த ஊழியத்தை நான் செய்துன்னு இருக்கிறேன். எனக்கு விருப்பம் கிடையாது பாஸ்டராக இருப்பது. நான் சுவிசேஷகன். ஊரெல்லாம் சுத்தணும் நான், அப்படிதான். ஆனால் போகின்ற இடங்களில் அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்தேன், முடிச்சுக்கிறேன். என்னுடைய அழைப்பை நான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த அழைப்பு எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது நான் இப்போ என்ன பண்ணக்கூடாது? இதை செய்யக்கூடாது இல்லையா? சொல்லுங்க, செய்யணுமா செய்யக்கூடாது? ஆனால் தெய்வம் எவ்வளோ நாள் இதை அனுமதிக்கிறார் அப்படின்றது எனக்கு தெரியாது. அது வரையும் நான் போயிட்டுருப்பேன். மரணம் சம்பவிக்கின்ற நாள் இருந்தாலும் கூட பரவாயில்ல, அது வரையும் போயின்னு இருக்கு. ஏன் இதை விளக்கமாக உங்களுக்கு தைரியமாக இந்த நாளில் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய தினத்திலாவது சபைக்கு ஒரு மாற்றம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக. மாற்றம் உருவாகும். தயவுசெய்து ஒருவரை ஒருவர் கடிந்து கொள்ளாதீங்க. எது இருந்தாலும் பேசிடுங்க, தைரியமாக பேசிடுங்க. சபையிலேருந்து வெளியே போன பிறகு வீட்டில் போய் பேசாதீங்க, தவறுதலாக பேசாதீங்க. பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக எது இருந்தாலும் சபைக்குள்ளாகவே எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். இந்த ஒருவரில் ஒருவர் நல்ல ஐக்கியம் பாராட்டுங்க, சந்தோஷமா இருங்க. அந்த சமாதானம் உங்களுக்கு எப்பொழுதும் காணப்படும். ஒரு மனிதனை தவறுதலாக்க எப்பொழுதும் பார்க்காதீங்க, அப்படி வேண்டாம். ஒருவேளை தவறுதலாக இருந்தால் கூட அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி நலமானதாக மாற்றிக்கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப், இதெல்லாம் நாம் செய்யணும். அப்படி செய்தால் தான் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையானது மேன்மைப்படுகின்ற வாழ்க்கையாக இருக்கும். இப்போ தான் நம்ம வாசனை வீசக்கூடியவர்களாக இருக்க முடியும். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. இந்த செய்தியை நான் ஏற்கனவே பல நேரங்களில் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சாட்சியின் ஊடாக ஏன் இந்த வசனத்தை நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார்? வெற்றி சிறந்தவர்கள். அதுக்கு முன்னே சொல்றாரு பாருங்க, எப்பொழுதும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணி. எதுக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள். இப்போ எதுவுமே கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. அப்போ கிறிஸ்து நமக்காக என்ன செய்து இருக்கிறார், அந்த வெற்றி என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். தெய்வம் ஒரு மனிதனாக வந்தவர். அது சாதாரணமான காரியம் கிடையாது. நம்மை போல பாடுகளை அனுபவிக்க வந்தவர். அந்த தெய்வம் தன்னை முழுமையாக இந்த உலகத்திலே விட்டு கொடுத்து, ஒரு மனிதனுக்கு என்னென்ன பாடுகள் வருமோ அதற்கு மேலாகவே அவர் அனுபவித்தார். பல பாடுகள். ரோட்ல போறவன் காரி துப்புறான் முகத்துல, எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும். வாரினால அடிக்கிறான், குற்றம் செய்யாத ஒரு மனிதன் நொறுக்கிறான்,
கடைசி துளி ரத்தம் சிந்தும் வரையிலும், பூமியிலே விழும் வரையிலும் அவர் நடுவானத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏன்? நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தானே. அதற்கு கூட அவர் இவ்வளவு காரியத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது. எல்லா உலகத்தையும் படைத்த தெய்வம் வார்த்தையினாலே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா மனிதன் மாறி இருக்க முடியாதா? ஒரு வார்த்தையை அனுப்பி இருந்தா, சாத்ராக் நீ மாறுப்பா அப்படின்னு சொன்னா சாத்ராக் மாற முடியாதா? மாறி இருக்கலாமே, மாற முடியுமே. அவருடைய வார்த்தை தானே உலகத்தை சிருஷ்டித்தது, அவருடைய வார்த்தை தானே எல்லாம் நடத்தினது, அவருடைய வார்த்தையாக தானே நாமும் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தை வந்தா நம்ம மாற முடியாதா? மாறி இருப்போமே. ஏன் அவர் அதை சொல்லல? செய்து காட்டு. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய கிரியையிலே, ஒரு அந்த செய்கையிலே காட்டினதின் நிமித்தமாக தான் அவர் இன்றைய நாளிலேயும் இனிவரும் காலங்களிலும் அவர்தான் தெய்வம் என்பது எல்லா உலகமும் பறைசாற்றி கொண்டு இருக்கிறது. பூமி மட்டும் அல்ல, எல்லா உலகமும் அவர்தான் தெய்வம். அப்போ அவர் செய்ததான ஒரு காரியம் என்ன? அந்த இடத்துல பாருங்க, அந்த வசனத்துல எப்பொழுதும் வெற்றி சிறைக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது பகுதியே இந்த இடத்துல, இரண்டாவது வாசனையே அந்த 14வது வசனத்துல சொல்ற. ஆனா 16வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த முதல் வசனத்தை, அதாவது தெய்வம் இயேசு கிறிஸ்து செய்ததான முதல் பகுதி அந்த 16வது வசனத்துல வரும். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும். மரணத்தை உருவாக்கினவர் மரணத்தை சந்தித்தான், சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த மரணத்தை சந்தித்து அவர் உயிரோடு கூட எழுந்ததினால மரணம் என்பது என்ன என்பது உலகத்திலே தெரிந்ததாக மாறினது. அந்த மரணத்தின் ஊடாக உலகத்திற்கு என்ன ஆசீர்வாதம் வந்தது என்பது அங்கே தெரிந்தது. அந்த மரணத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த மரண வாசனை என்று சொல்கிறார், நாற்றம் அல்லது, மரண வாசனை என்று சொல்கிறார். அந்த மரண வாசனை என்பது என்ன அப்படின்னு சொன்னா அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம். இந்த மரண வாசனை, அந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை மனிதர்களுக்கு கொடுப்பதற்காக அவர் மரணத்தை சந்தித்த பொழுது அந்த மரண வாசனையினாலே நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். 2 கொரிந்தியர் 2வது அதே அதிகாரத்தை அந்த புஸ்தகத்தில் எடுங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 8 முதல் 11 வசனங்கள் வரையாக இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று 10வது வசனத்தில் அவர் சொல்றார். இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். கலாத்தியர் 6:17 எடுத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொள்ளுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அச்சடையாளங்கள் யாருடைய அச்சடையாளங்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அச்சடையாளங்கள் அப்படின்னு சொன்னா அவர் அடிப்பட்டதான காரியங்கள், சரீரத்தில் காணப்பட்டதான தழும்புகள், அவர் நமக்காக எவ்வளவு நொறுக்கப்பட்டார், எவ்வளவு பாடுபட்டார், அதெல்லாம் அதுதான் என்ன சொல்றார் அவரு, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவைகளை சுமந்து கொண்டு தரித்து கொண்டு வருகின்றேன், தரித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 53:10வது வசனத்திலே கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொன்னதினாலே அந்த பாடுகள் நிமித்தமாக, அந்த உபத்திரவங்கள் நிமித்தமாக, அந்த சோதனைகள் நிமித்தமாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட 3வது நாள் எழுந்தார் என்பது சத்தியம். அந்த உயிர்த்தெழுதல் நடைபெறுவதற்கு மரணம் ஒன்று சம்பவித்திருக்க வேண்டும். மரணம் இல்லை என்று சொன்னால் உயிர்த்தெழுதல் இல்லை. பாடு இல்லை என்று சொன்னால் மரணம் இல்லை. மரணம் இல்லை என்று சொன்னால் உயிர்த்தெழுதல் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் ஆசீர்வாதம் இல்லை.
ஜனங்கள் அது புரியாமல் இருக்கிறாங்க. பாடுகளா, துன்பங்களா, கஷ்டங்களா, ஓ வேணாம் வேணாம். அது எந்த இடத்துல இருந்து வருகிறது, யார் இடத்துல இருந்து வருகிறது, அதை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த வரங்கள். இந்த வரங்கள் என்பது இந்த உலகத்திலே சபைக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய மனிதனுக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால், அது புரிந்து கொள்வது இல்லை. சபை ஏன் புரிந்து கொள்வதில்லை? அதை குறித்ததான அறிவு இல்லை. அந்த அறிவுக்குள்ளாக நாம் மாறணும். அதான் நீங்க சொல்றாரு, அந்த அறிவின் வாசனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த அறிவின் வாசனை எதை கொண்டு வருகிறது என்று சொன்னா, நீங்கள் சபையிலே உட்காரும்போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த வரங்கள் வரும்பொழுது இது உங்களுக்கு மட்டுமல்ல, சபைக்கு பக்தி விருத்தி உருவாகத்தக்கதாக மாற்றும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக மாற்றும். அதை காட்டிலும் நீங்கள் நிரந்தரமான வாழ்க்கைக்கு போறீங்க பாருங்க, அங்கே இந்த காயம் அங்கே செயல்படுகின்றதாக இருக்கும். தெரியல, சபைக்கு புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்போ ஏராளமான ரகசியங்கள் ஏன் இந்த பூமியிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அடுத்த ஒரு உலகத்திற்கு நாம் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்த ஒரு உலகத்துக்கு போகல அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். சபையினுடைய ஒழுங்கு தேவையில்லை, குடும்பத்தினுடைய ஒழுங்கு தேவையில்லை, தேவனை துதிக்க தேவையில்லை, தேவனுடைய வார்த்தை எனக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நான் பாட்டு வாழ்ந்துட்டு நான் பாட்டு போயிடுவேன். வந்தேன், வாழ்ந்தேன், செத்தேன், போயிட்டேன். அடுத்த நாள் புதைச்ச இடத்துல புல்லு முளைக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல, மனிதனுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. யாராக இருந்தாலும் நியாய தீர்ப்பு என்ற ஒரு நாள் உண்டு. நின்று தான் ஆக வேண்டும், நின்று தான் ஆக வேண்டும், யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு அவ்வளவு தூரத்துக்கு நான் பேசிட்டு வந்ததுக்கு காரணம், நாம ஒரு நாளில நியாய தீர்ப்புக்கு போய் நிற்கணும். நீங்க அன்னைக்கு பேசல, நான் பேச சொன்னேனே, நீ பேசலையே. நீ பேசியிருந்தன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது மனம் திரும்பி இருப்பாங்களே அப்படின்னு என்னை பார்த்து அந்த இடத்துல தெய்வம் கேட்கக்கூடாது. நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நான் பதில் சொல்லணும். இவ்வளவு பிரயாசத்தை எடுப்பது எதற்கு? நாம் எல்லாம் நியாய தீர்ப்பு நாளிலே செம்மறியாடுகளாக நிற்க வேண்டுமே ஒழிய வெள்ளாடுகளாக நிற்கக்கூடாது. வெள்ளாடுகளை பார்த்து ஒன்றும் கிடையாது, அப்படியே போங்கன்னிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஜட்ஜ்மெண்ட் ஷோவாகும். வெள்ளாடுகளை பார்த்து, இடது புறத்திலே இருக்கிற வெள்ளாடுகளை பார்த்து நோ கொஸ்டின், எல்லாம் இருக்கிறது, போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. செம்மறி ஆடுகளுக்கு தாங்க நியாய தீர்ப்பு. நம்ம மனுஷன் கத்தின்னு இருந்தானே, கேட்டியா? இத்தனை வருஷமா கத்திட்டு இருந்தானே, கேட்டியா? உன்னுடைய வாழ்க்கைக்காக கத்தின்னு இருந்தானே, கேட்டியா? நான் வந்தனே, அதை தானே சொல்லிட்டு இருந்தான், அதை கேட்டியா? கட்டுக்கதையில பேசினாவன் என்னுடைய வார்த்தையில் தானே பேசினான், கேட்டியா? உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் தான் அவன் பேசிட்டு இருந்தான், கேட்டியா? தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் உங்களுக்காக அமைத்துக் கொண்டானே, அதை கேட்டியா? ஐயா புரியல அப்படின்னு கேட்டாருன்னா என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போ நமக்கு கிடைக்க வேண்டியதான அந்த கிஃப்ட், அது எல்லாம் அப்படியே குறைஞ்சினே போகுமே. செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அதெல்லாம் குறைஞ்சிட்டே போகுமே. நாம் என்ன நினைக்கிறேன்னா, எப்படியோ பரலோகத்துக்கு போற, புதிய எருசலேமுக்கு போயிடுறோம்ல, அது போதும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. நான் டைரக்டா சொல்றேன், அப்படிலாம் எதிர்பார்க்காது. புதிய எருசலேமுக்கு போக முடியாது, இப்படிலாம் வாழ்ந்துட்டு போக முடியாது. மிஞ்சு போனா இலையை சாப்பிட்றதுக்கு, புதிய வானத்துக்கு, புதிய பூமிக்கு எங்கன்னா போகலாம். மண்ணாவை சாப்பிட்றதுக்கெல்லாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டம். மற்றவங்க சொல்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு ஆசீர்வாதம்பா, நீ பலிக்கு பெருகுப்பா, உனக்கு பூமி நிரப்பத்துக்கு பணத்தை தேவன் தருவாரு, உனக்கு கடன் எல்லாம் மாறி போயிடும், எல்லாம் அதெல்லாம் நான்லாம் பேச மாட்டேன். அப்படி கிடையாது. நீ தெய்வத்திற்காக நின்னா அவர் என்ன உனக்கு செய்வாரோ அதை செய்வார். நீ என்ன தெய்வத்திற்காக நின்று நீ கேட்குறியோ அது உனக்கு செய்வார்.
நான் சொல்றதுனால கேட்க மாட்டாரு. நான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் நடக்குதா? நடக்குதா? இல்லையே. இங்க 1 2. அதனால நான் என்ன சோர்ந்து போறதோ, நான் விட்டுட்டு ஓடுறதோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நான் நிறைவேற்றி தான் ஆகணும். அதை நான் செய்து முடிச்சிடுவேன். நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பரவாயில்ல. தெய்வம் பாடுபட்டது காட்டிலுமா நம்ம போட்டுன்னு இருக்கிறோம். இன்னும் இல்லை அப்படிலாம் இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, அடுத்தடுத்து சொல்லிட்டு போறாரு பாருங்க. அந்த 5வது எபேசியர் 2வது அதிகாரம் 1 2 வசனங்களை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இதை விட வேற என்ன இருக்குது? அதுக்கு தானே எவ்வளவு பிரயாசம். தெய்வம் அதுக்காகத்தானே எவ்வளவு முயற்சி எடுத்தாரு. அதை தானே செய்து முடிச்சுட்டு போறாரு. அதை தானே அவரை சார்ந்த நாமும் செய்து முடிக்கணும். யோவான் 10:10 நீங்க பார்த்தீங்கன்னா, அதே எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிருபையினாலே நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த 1 2 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லும் பொழுது, அந்த கிருபை அங்கே இறங்கினதானால நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. 5வது வசனம். யோவான் 10:10 இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த நோக்கத்தை அங்கே அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். 10:10 நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணமும் படவும் வந்தேன் என்று சொல்லுகின்றார். எதுக்கு வந்தார் அவரு? சொல்லுங்க இந்த வசனத்தை. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவன் என்பது எது தெரியுமா? அவருடைய காற்று, அவருடைய மூச்சு, அவருடைய சுவாசம். அதுதான் தெய்வத்தினுடைய வார்த்தை. அந்த ஜீவன் என்பது தெய்வத்தினுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கொடுக்கத்தான் அவர் வந்தார். நானும் அவைகளுக்கு வார்த்தையை உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகின்றார். வார்த்தையை அனுப்புகின்ற தெய்வம், வார்த்தையினாலே நடத்துகின்றதான தெய்வம். யோவான் 6வது அதிகாரம் 53 முதல் 56 வசனங்கள் வரையாக பார்த்தீங்கன்னா, மாம்சம் பிளஸ் ரத்தம் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மாம்சம் பிளஸ் ரத்தம் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. அதான் ஜீவன், சுவாசம், உயிர், இப்படி சொல்லினே போகலாம். அந்த ஜீவனை கொடுக்க, அந்த வார்த்தையை கொடுக்க அவர் வந்ததினாலே, அந்த வார்த்தையை தான் இந்த நாளிலே நாம் புசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அது யோவானிலே சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை பாடுபட்டது, அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, இரத்தத்தை சிந்தினது, சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தது, பல பாடுகளை பட்டு மரணத்தை சந்தித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, பாதாளத்திற்கு போனது. அந்த வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்தது. அந்த உயிரோடு கூட எழுந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த நாளிலே. அல்லேலூயா. நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை இல்லை என்று சொன்னால் நாம் ஜீவனற்றவர்கள். வெறும் உயிர் தான். உயிர் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஜீவன் என்பது எல்லாருக்கும் கிடையாது. உயிர் என்பது உலகத்திலே இருக்கிற அத்தனை ஜீவன், அத்தனை ஆடு மாடு கோழி குதிரை எல்லாம், மனிதர்கள் எல்லாருக்கும் உயிர் இருக்கிறது. ஆனா ஜீவன் இருக்கிறதா? இல்லையே. ஜீவன் என்பது தெய்வம், ஜீவன் என்பது வார்த்தை. அந்த வார்த்தை என்பதுதான் மாம்சமாக மாறினது, கிருபையாக மாறினது. அந்த வார்த்தையை நீங்கள் புசிக்க வேண்டும். அதை ஞாபகப்படுத்துவதற்கு தான் மாதத்திற்கு ஒரு முறையாக இந்த உடன்படிக்கை. இந்த ஜீவனுக்குள்ளாக, இந்த வார்த்தைக்குள்ளாக, இந்த உடன்படிக்கைக்குள்ளாக, இந்த மகத்துவத்திற்குள்ளாக நீங்கள் நுழைவீர்கள் என்று சொன்னால் அந்த தெய்வத்தினுடைய சாயலாக நீங்கள் மாற முடியும். சும்மா சாயல் சொல்லுகிறோமே, சும்மா தான் அது. ஆனால் அந்த சாயல் என்பதற்கு எவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது.
என்ன சொல்ல முடியலையே, நேரங்கள் போதிலையே. இப்படி என்றால் இந்த நாட்களிலே நமக்கு உலகத்திலே காணப்படுகின்றதான ஏராளமான பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிற. பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. உலகமே பிரச்சனை தான். உலகமே பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நம்ம அடுத்த ஒரு உலகத்திற்கு போகணும். அங்க போனாதான் அந்த பிரச்சனை கிடையாது. அது வரையும் பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும் பிரச்சனை போயிடும் அப்படிலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் நிறைய பிரச்சனையே. ஆனால் அந்த பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய பலன் நமக்கு தான் இருக்குமே தவிர உலகத்துக்கு கிடையாது. ஆமென். நமக்கு தான் அந்த பலன், அவனுக்கு கிடையாது. அப்போ இந்த இந்த உலகம் பிரச்சனைகளிலே ஓடிக்கொண்டு இருக்கும்போது அந்த உலகத்தோடு கூட நீங்கள் மிங்கிள் ஆகிடக்கூடாது. நீங்கள் உலகத்தில் இருந்து பிரிக்கப்பட்டவர்கள், அல்லேலூயா, தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். கொரோனா வந்துச்சுன்னா தனிமைப்படுத்துறோம். எதுக்கு? மற்றவங்களோட கூட சேர்ந்துடாத, உங்க கிட்ட என்ன ஆயிடும், அவங்ககிட்ட போயிடும். அது உலகம் தான். நம்ம உலகம் நம்ம தனிமைப்படுத்தும் பொழுது, நாம தனிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மை தனிமைப்படுத்தும் பொழுது தெய்வத்தினுடைய சாயலுக்குள்ளாக அதிகமாக மாறுறோம். நாம் என்ன பண்றோம்னா, எந்த உலகத்தோட கூட சேரத்து கிடையாதுன்னு அப்படியே விட்டுறோம். இல்லை, நாம தான் போய் சேரணும். ஏன் சேரணும்? உலகத்திலே காணப்படுகிறவர்களை நீங்கள் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளணும். அநித்தியமான காரியங்களுக்குள்ளாக நீங்கள் உலக பொருட்களை கொடுத்து நண்பர்களாக மாற்றணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நித்தியத்திலே அதற்கு ஒரு பங்கு உண்டு. அதான் அவர் சொன்னாரு, வசனத்தை பாடினாரு, அழிந்து போகும் உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக்கொள். இந்த உலகத்திலே நீங்க அவங்க சம்பாதித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படலாம், புறமதஸ்தர்கள் ரட்சிக்கப்படலாம். ஆனா நித்தியத்திலே அதற்கு ஒன்று விசேஷித்த பங்கு ஒன்று உண்டு என்று தெய்வம் சொல்லுகிறார். ஆமென். யாராவது வந்தாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு போகும்போது வேற ஆள் யாராவது வந்தாங்கன்னா இப்படி திரும்பிட்டு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அவங்கள பார்க்காம வேற பக்கம் திரும்பிடாதீங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டு போங்க, விஷ் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, முந்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுவதற்கு முந்திக் கொள்வது அவசியம். வசனம் அப்படித்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? கனம் பண்ணுவதற்கு முந்திக்கொள், கனம் பண்ணுவதற்கு முந்திக்கொள். அதனால நீங்க வரும்போது யாராவது பார்த்தீங்கன்னா, சபையை பார்த்தீங்கன்னா, சபையில் ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் போய் கையை கொடுங்க, சிரிங்க, விஷ் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் அதுதான். விளையாட்டை நீங்க எடுக்கக்கூடாது. சொல்லி 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 எத்தனை வருடமா நான் சொல்லின்னு இருக்கேன். சொல்லி சொல்லி தான் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நடக்காது, இனிமேல் நடக்காது. நான் அதான் முதல்ல சொல்லிட்டேன். தெய்வம் திடீர்னு வேற பக்கம் திருப்பிட்டாருன்னா எனக்கு தெரியாது. திரும்புகின்றதான அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை அது வரையிலும் எனக்கு கொடுத்த உத்தரவாதத்தில் நான் செம்மையாக போயிட்டே இருக்கேன். என்னோட கூட எத்தனை பேர் இணைய போறீங்க? எத்தனை பேர் இணைய போறீங்கன்னா அமைதியாக இருக்கிறீங்களே? என்ன ஒருத்தர் சத்தம் இல்லையே? சரி போயா, நிம்மதியாக போச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்து இருக்கு. நான் சொன்னது புரியுதா இல்லையா? புரியுதா? ஏராளமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. சபையினுடைய காரியங்கள், கட்டிட பணிகள், ஊழியங்கள், இந்த பகுதி அப்படியே இப்போ டெவலப் ஆகிட்டு வரும். உட்காந்துட்டே இருந்தோம்னா பிரயோஜனம் கிடையாது. எவ்வளோ நாள் உட்காருவீங்க? எவ்வளோ நாள் உட்காரீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக படுத்துடுவீங்க. எழ முடியாது. சொல்லுது புரியுதா? நான் இந்த புரியுதான்னு கேட்கறதுக்கு நிறைய காரணங்கள். உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா எழ முடியாது. கொஞ்ச நாள்ல படுத்துடுவீங்க. படுத்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் உங்களால? ஒன்றும் செய்ய. உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போதே கொஞ்சம் எழுந்து நிற்பதற்கு பழகி கொள்ளுங்கள். அடுத்த ஒரு காரியம், நிற்கிறவன் கீழே விழாதபடிக்கு கவனமாயிருக்கும். எல்லாத்துக்கும் வசனங்க, எல்லாத்துக்கும். அதனால தான் நான் தைரியமாக பிடிச்சின்னு இருக்கேங்க.
குடிச்சிட்டு பேசுறதுக்கே காரணம் தான். ஏன்னா தைரியமாக பிடிச்சிட்டு பேசுகிறாரு, கடின்னு பேசுகிறான் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. பிடிச்சின்னு இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் கீழே விழாத இருக்கணும். நான் இவ்வளோ பேசிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்னுடைய மனதை நான் திறந்து இருக்கேன். சாட்சியில் அப்பப்போ கொஞ்சம் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு லைவ்ல போடாதப்பா, ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். இன்னும் நிறைய காரியத்தை சொல்லியிருக்கணும். இந்த வாசனை போதாதுன்னு பின்னாடி வேற வாசனை வந்து இருக்குது. அது வேற தொலைச்சுன்னு வசந்தி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நாங்கள் இல்லாத நாளெல்லாம் நிறைய வாசனை வர்றதா கேள்விப்பட்டோம். நல்லா டேஸ்டா இருக்கு. டேவிஸ் அழகா நல்லா செய்கிறாரு. இது 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 இதுக்கு இது எதை பழக்கிறாருன்னா, அடுத்த நாள் ஒரு 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 வீல் வண்டியை போட்டுன்னு போயிட்டு ஒரு பேஸ்னு ஒரு என்ன சொல்றது அது டபரா அப்பத்தியா அதை வச்சுட்டு நின்றுட்டா சாயந்தரம் 5 மணிக்கு திறந்தா 8 மணிக்கெல்லாம் காலி ஆகிடும். நல்ல ஒரு பிஸ்னஸ் அது. கிறிஸ்தவனுக்கு ஏன்னா வெக்கம் அது. அப்படிலாம் விற்கலாமா, செய்யலாமா? யோசிக்கிறோம் நம்மளாம். அதெல்லாம் செய்யறதுக்கு பழகுங்க. எடுத்து வந்து எனக்கு கொடுங்கன்னா நான் கேட்குறேன், நீங்கள் நல்லா இருக்கணும். ஆமே. சபையில் ஏராளமான காரியத்தை செய்வதற்கு ரெடியாக இருக்கிறோம். முதியோர்களை பராமரிக்கணும், விதவைகளை பராமரிக்கணும், அந்த தாய் தகப்பன் மாதிரி குழந்தைகளை பராமரிக்கணும். எவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது கையில், ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம தொடங்கணும்னா கொடுக்கறதுக்கு உட்காந்துன்னு இருக்கிறோம். நாம் யாரும் எழுந்து நிற்கலையே. எவ்வளோ ப்ராஜெக்ட்டுங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட். உங்களுக்கு தெரியுமா, அலெக்ஸுக்கு அதுதான் விஷனே. அதுதான் இப்போ அங்கங்கே நிறைவேறின இருக்கிறது. ஏன் நாம் வாடுற இடத்துல அது நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறோம்? எல்லாத்தையுமே நாங்கள் செய்ய முடியாதே, செய்யக்கூடாது. செய்ய முடியாதுன்றதுல செய்யக்கூடாது. அப்போ எதுக்கு சபை? ஒருவரை ஏன் நம்ம கை கோக்க மாட்டேன்றோம்? கை கோக்க வந்தாலும் உதறிடுறோமே. இப்போ நல்ல ஒரு எண்ணம். இப்போ பாருங்க, நம்முடைய பார்வை இப்படியே இருக்க விட நல்ல டிஸ்டன்ஸுக்கு போகும். நல்ல டிஸ்டன்ஸுக்கு போகும். எனக்கு ஒரு ஆசை, யாருமே இல்லாத நிலாவில் போய் பைபிள் எடுத்து போய் ப்ரீச் பண்ணிட்டு வரணும். யாருமே இல்லாத நிலாவில் ப்ரீச் பண்ணி போகணுமா? ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணாரு? முதல்ல காலடி எடுத்து வச்சதும் வேதத்தினுடைய வார்த்தையை தான் பேசுறார். தெய்வத்தினுடைய வார்த்தையை தான் பேசுறார். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஏன் அப்படி ஒரு ஆசை வைக்கக்கூடாது? நமக்கு நிறைவேறாது. நான் தான் சொல்லியிருந்தேன், நிறைவேறாது. என்னப்பா ஏன் தெரியும்? எனக்கு அது இப்போ நிறைவேறாது. ஆனால் உனக்கு நிறைவேறணும். நிறைவேறும். வசுமதிக்கு ஒரு வேலை நிறைவேறணும். இன்னும் கொஞ்சம் இப்போதான் மிடில் ஏஜ் வரலாம். ஆனால் அவருடைய பிள்ளைக்கு தமிழனுக்கு அது முடியுமா முடியாதா? என்ன தமிழா சொல்லி தைரியமா? நல்லா எங்க இருக்குன்னு தேட்டரியா பகலில் நம்மளை சொல்லி சொல்லி ஆயா வடை சுட்டுக்கிறான்னு சொல்லியே நம்மளை அழுத்தி விட்டான். அந்த வடை எவ்வளோ டேஸ்டாக இருக்குது என்னைக்காவது சொல்லி கொடுத்துக்கிறீங்களா? இல்லையே. ஆயா வடை சுட்டா காக்கா தூக்கின்னு போயிடுச்சு. இதே தான் சொல்லின்னு இருக்குமே தவிர, அந்த வடை எவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு, அந்த காக்கா எதனால அது தூக்கின்னு போச்சு, அது நரிக்கு போடாமல் அடுத்த காலில் அது பதுக்கி வச்சுச்சுன்னு என்னைக்காவது சொல்லிக்கிறோமா? நம்ம நரி பாட்டு பாட சொல்லிச்சு, காக்கா காலை தூக்கிச்சு, வடை கீழே வந்துச்சு, இது தூக்கின்னு போச்சுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஏமா அந்த கதையை? ஆனால் அந்த காக்கா பாடும்போது நரி இப்படி இவ்வளோ தந்திரம் உள்ளதுன்னு தெரிஞ்சுட்டு அடுத்த காலில் தூக்கி அந்த வடையை அழுத்திக்கின்னு இந்த காலை தூக்கிச்சு பாரு. அது யாரும் சொல்லி கொடுக்கதே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு என்ன பண்ணணும்? வடையை அடுத்த காலில் பதுக்கிற ஆளாக இருக்கணும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உலகத்தில். ஆமென். ஹல்லேலூயா. சரி, முடிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதம் 37:31 அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. சங்கீதம் 37:31 இந்த வார்த்தையை நீங்க புசித்தீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும்.
மல்கியா 2:6-7 நாம் பார்க்கின்றோம், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில இது இருக்கணும். அதுக்கு தான் இந்த வசனத்தெல்லாம் கொடுத்துன்னு வரேன். நீங்க இந்த வாரம் முழுவதுமா இதை படிக்கணும், நல்லா திரும்ப திரும்ப டெய்லி. 7வது வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இங்க பாஸ்டர், நீங்க ஊழியக்காரர், நீங்க விசுவாசி, அப்படி கிடையாது. இந்த சபை அப்படி கிடையாது. இங்க பாஸ்டர், அங்கேயும் பாஸ்டர். இங்க சுவிசேஷகன், அங்க சுவிசேஷகன். இங்க அப்போஸ்தலர், அங்க அப்போஸ்தலர். இங்க என்ன ஊழியம் விட்டோம்? மேய்ப்பர்கள், போதகர்கள், பாஸ்டர் சொல்லிட்டேன். உதவிக்காரர்கள், கண்காணியாளர். இங்க நிக்கிறாங்கன்னா அங்கேயும் அவங்க தான். ஆமென். நான் மேய்ப்ப, நீ ஆடுகள் கிடையாது. அவர் மேய்ப்பர், நாம் ஆடுகள். புரியுதுங்களா நான் சொல்றது? முடிக்கிறேன் நான். அதனால தான் ஒரு மாதிரி ஆயிட்டு, நீங்க முடிக்கணும்னு சொல்லியிருக்கூடாது கொடுத்து. நாம் மேய்ப்ப, நீங்கள் ஆடுகள் கிடையாது. சபையில் அப்படி கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்து மேய்ப்பர், சபை ஆடுகள். ஆமென். அவர் தலை, நாமெல்லாம் அவயவங்கள், அவருடைய அவயவங்கள். அவர் தான் தலை, அவருடைய அவயவங்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படின்னா தலை ஒரு மாதிரி இருக்கும், அவயவங்கள் வேற மாதிரி இருக்குமா? அவர் என்ன விரும்புகிறாரோ அப்படித்தான் சரீரம் செயல்படணும். ஆமென். அதற்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது. அறிவின் வாசனை ஆவியிலே பிரவாகித்து ஓட வேண்டும். மரண வாசனை ஆத்துமாவிலே வீசப்பட வேண்டும். ஜீவ வாசனையானது அப்பொழுதுதான் நித்தியத்திற்கு போகும்பொழுது அங்கே வாசனை வீசக்கூடியவர்களாக பிதா நம்மை நடத்துகின்றவராக இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே மரண வாசனையை வீசக்கூடியவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவர் அறிவின் வாசனையை கொடுப்பதற்காக இப்பொழுது நமக்குள்ளாக வாசம் செய்து நம்மை நடத்தி கொண்டு வருகின்றார். இந்த 2 வாசனைகளும் ஆத்துமாவிலே, ஆவியிலே பலுகி பெருகும் பொழுது, வாசனை வீசக்கூடியவர்களாக நாம் மாறும் பொழுது, ஒருவேளை நாம் மரிப்போம் என்று சொன்னால் உயிர்த்தெழுதலுடைய அந்த சரீரம் இந்த ஜீவ வாசனை வீசக்கூடியதாக மாறும். அது பிதா நமக்கு தருகின்றவராக இருக்கிறார். இல்லை என்று சொன்னால் கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நாம் அவரோடு கூட போய் சேருகின்றதான நேரத்தில் இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் பிதாவினாலே ஜீவ வாசனை வீசக்கூடியதாக மாறும். மரண வாசனை இயேசு தருவது, அறிவின் வாசனை பரிசுத்த ஆவியானவர் தருவது, ஜீவ வாசனை என்பது பிதாவினாலே பிறகு தரப்போகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். எழுந்து நிற்போமா? துதிகளின் மத்தியில வாசம் பண்ணும் எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த அருமையான நேரத்திற்காக மீண்டுமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை முதல் இம்மட்டுமாக உம்முடைய புதிய கிருபைகள் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்து கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கேயோ ஒரு இடத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தரித்தவர்களாக இந்த இடத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு வந்து உம்முடைய வாசனையை வீசக்கூடியவர்களாக எங்களை நீர் நடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாசனையை மற்றவர்களும் நுகரத்தக்கதாக எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கின்றதான அருமையான குடும்பங்களை எல்லாம் உம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய சபையினுடைய சரித்திரம் சொல்லுகிறது, எவ்வளவோ பிரயாசப்படுகின்றதான நேரத்தில் மேய்ப்பர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள் எல்லாம் முயற்சி எடுப்பது போல காணப்படுகிறது. ஆனால் வருடத்திற்கு ஒரு ஆத்துமாவைத்தான் அவர்கள் சந்திக்கிறார்கள் என்று சொல்லி, ஆண்டவரே, அப்படிப்பட்டதான பரிதாப நிலை மாற வேண்டும். எந்த இடத்திலே அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மாற வேண்டும். கொள்ளை பொருளாக அநேக குடும்பங்களை இந்த இடத்திலே நீர் கொடுத்து இருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காக எழும்பி நிற்கும் பொழுது அநேகரை உம்முடைய மரண வாசனை வீசக்கூடிய அந்த தன்மைகளுக்குள்ளாக, இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வருவார்களே, அதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். ஒரு நல்ல மனமாற்றத்தை இந்த நாளிலே நீர் தந்திருப்பீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன்.
ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கத்தக்கதாக, எப்படி நாம் வாழ்ந்தோம், எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம், எப்படியெல்லாம் தெய்வம் என்னை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டு. நீ வரும் காலங்களிலே உம்முடைய வழி நடத்துதலை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இன்னும் அதிகமாக உம்முடைய திருவசனத்தை ருசித்து பார்க்க கிருபை பாராட்டு. உலகத்தினுடைய போக்கு வித்தியாசமாக இருந்தால், அழிவின் தன்மைகள் அதிகரித்துக் கொண்டிருந்தால், ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகள் காணப்பட்டு கொண்டிருந்தால், யுத்தங்களும் யுத்த செய்திகளும் அவ்வப்பொழுது எழும்பிக் கொண்டிருந்தார், உம்முடைய வருகையை அது அறிவித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் இன்னும் உலகத்திலே ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உம்முடைய சித்தமாக இருக்கின்றபடியினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காகவே இரத்தத்தை சிந்திருக்கிறார் என்பதை நாங்கள் நினைத்து, காலங்கள் சமீபமாக இருக்கிறது என்று நாங்கள் சொன்னாலும் இன்னும் காலம் இல்லை என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாது என்ற சூழ்நிலைகளுக்குள்ளாக நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும், உம்முடைய வருகை தாமதமாவது நாங்கள் உம்முடைய நித்தியமான உலகத்திலே வந்து சேர வேண்டும் என்பதற்காக. ஆண்டவரே, அந்த கிருபையை இன்னுமாக எங்களுக்கு அதிகரிக்கும்படி காய்ச்சபிக்கின்றோம். நாமத்திற்கு துதிக மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகின்றதான பாஸ்கருக்காக, கெசினுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். வருகின்ற வியாழக்கிழமை புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்றதான அந்த நாளிலே பிள்ளைகளை இன்னும் அதிகமாக நீர் எடுத்து உபயோகப்படுத்தும்படி காய்ச்சபிக்கிறோம். நல்ல உணர்வுகளை தாங்க, தன்னுடைய உணர்வுகளை மறைக்கக்கூடியதான காரியங்களை மாற்றி குடும்பத்திலே ஐக்கியம் பாராட்ட, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ள, நண்பர்களோடு கூட உறவாட, தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நீர் அந்த தெய்வத்தினுடைய உறவுக்குள்ளாக கொண்டு வரும்படிக்காய் நாங்கள் மனதை மாற்றுகிறவர் நீர். ஆனால் எங்களுடைய மனதை நாங்கள் கடினப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு எங்களை மாற்றிக்கொள்ள கிருபை தாங்க. இந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். சேஷத வண்ணமாக கெசினுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த மகனை வரும் காலத்தில் வேதத்தை என்னுடைய வாயிலே தேடுவார்களே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அந்த மகன் மீது அனுப்பும். ஆம் ஆண்டவரே, அது நிறைவேறப் போகிறது. அப்படிப்பட்டதான காலங்களுக்குள்ளாக இந்த மகனை நீர் நடத்த போகிற. எப்பொழுதும் வேதத்தை கரங்களில் சுமக்க, இருதயத்தில் சுமக்க நீர் பலப்படுத்தும்படி காய்ச்சி நல்ல உணர்வுகளை தாரும். குடும்பத்தை நீர் ஆசீர்வதும், பலப்படுத்தும். துதிகன மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை சொல்லி, என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் அவர் என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து, என் நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கிவிட்டு, என்னை கிருபையினால் நெருக்கங்களினால் முடிச்சு, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்பவாத வயது போல் ஆகும். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, ஹோசன்னா, ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு கூட கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்களை ஆளுகை செய்வது.